ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பர்வீன். இந்த வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்த வீடியோ தான். நீங்கள் கறி குழம்பு மசாலா, மீன் குழம்பு மசாலாலாம் என்னென்ன பொருள் போடுவீங்க, எவ்வளோ போடுவீங்க அப்படின்றத பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க பொருள் சீரகம். சீரகம் 300 கிராம் நான் எடுத்துக்கிறேன். இது சின்ன குடும்பமாக இருந்துச்சு, ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவு எடுத்துக்கோங்க. அதிகமான நபர் இருக்கீங்க அப்படின்னா அளவை மட்டும் நீங்கள் கூட்டிக்கங்க. சீரகம் நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, பெருஞ்சோம்புன்னு சொல்லுவாங்க. பெருஞ்சோம்பு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் 150 கிராம் நீங்கள் பெருஞ்சோம்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிற பொருள் மல்லி. மல்லி 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த அளவுலேயே ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம விரலி மஞ்சள் எடுத்திருக்கோம். விரலி மஞ்சள் நல்லா நீளமாக நல்ல மஞ்சளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. விரலி மஞ்சள் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பொரிகடலை, முழு பொரிகடலை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்ச பொரிகடலையாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பொரிகடலை நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு எடுத்திருக்கோம். கடலப்பருப்பு நான் 100 கிராம் எடுத்துக்கிறேன். கடலப்பருப்பு குழம்பை நல்லாவே கெட்டித்தன்மையாக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் எடுத்திருக்கோம். பெருங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஜீரண சக்தியை கொடுக்கும். ஸோ கறி குழம்பு அப்படின்றனால நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் போட்டு ஆகணும். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தனித்தனியாக 25 கிராம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கசகசா. கசகசா 50 கிராம் எடுத்திருக்கேன். கசகசா கறி குழம்புக்கு சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் கசகசா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் நம்ம வீட்டில் சோறாக்கக்கூடிய ஒரு அரிசி, புழுங்கல் அரிசி. அந்த அரிசி நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, வறுத்து தான் யூஸ் பண்ணணும். அதை லாஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு. மிளகு ரொம்பவே காரத்தன்மையானது அப்படின்றனால அளவு கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உரப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கங்க. 50 கிராம் நான் மிளகு எடுத்திருக்கேன். இந்த எல்லா பொருளை வச்சு தான் நம்ம இந்த மசாலா அரைக்க போகிறோம். மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்க அந்த அரிசியை நல்லா வறுத்து எடுக்கணும். பொரி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வறுத்துட்டு அந்த அரிசியை இதை ஹீட்டோட போடும்போது எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நல்லா சூடாயிரும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இப்போ அரிசியை எப்படி வறுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம என்ன செஞ்சிடலாம், அரிசியை போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து விடணும். நாங்கள்லாம் அப்போ ஈவினிங் டைமில் நாங்கள் இதை பொரி அரிசியாக சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது மழை டைமில் இந்த மாதிரி அரிசியை வறுத்து சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை அம்மா தான் வறுக்கிறாங்க. வீடியோ மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வறுத்து எடுத்துட்டாங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் நம்ம ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். கடலப்பருப்பு, அரிசி, பெருங்காயம் இது மூணையுமே நல்லா வறுத்து லைட்டாக காய விட்டுட்டு இந்த பொருளோட சேர்த்துக்கோங்க. மழை காலங்களாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா பொருளையுமே வறுத்துக்கோங்க. இப்போ அந்த வெயில் காலம் தான் அப்படின்றனால கடையிலேருந்தே காஞ்சு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படின்றனால நாங்கள் அந்த பொருள் எல்லாத்தையும் வறுக்காமல் இந்த 3 பொருளை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் கருகப்பிலை, மல்லித்தலை, புதினா உங்ககிட்ட இருந்தால் அதையுமே நீங்கள் லைட்டாக வறுத்து போட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த 3 பொருளையும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மற்ற பொருளோட சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட கருவேப்பிலை, மல்லித்தலை கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்றனால அதையுமே நாங்கள் வறுத்துக்கிறோம். வறுத்து போட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றோட ஒன்று நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சீரகம் எடுத்துக்கிறேன். அடுத்து பெருஞ்சோம்பு, மல்லி, மஞ்சள், பொரிகடலை, கசகசா, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதில் நீங்கள் அன்னாச்சி பூ, கல்பாசி, பிராஞ்ச் இலைன்னு சொல்லிட்டு ஒரு சில பொருளும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். சால்னாலாம் வைக்கும்போது கடையில் வாங்குகிற சால்னா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா, அதாவது வறுத்து வச்சுருந்த பொருளையும் இதோட நம்ம சேர்த்துட்டோம். ஹீட்டோடையே சேர்த்துருக்கோம் அப்படின்றனால எல்லா பொருளும் ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குலுக்கி விட்டுடலாம். இதோட வறுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை, மல்லித்தலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இப்போ நல்லா குலுக்கி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். அம்மா தான் அரைக்கிறதுக்கு போகிறாங்க. நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் எந்த மாதிரிலாம் அரைக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் மிஷின் இருக்குது அப்படின்றனால நடந்தே போயிடலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:15 இருக்கும். இந்த டைம் போனோம் அப்படின்னா மிஷின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கே கூட்டமாக இருக்கும் ரைஸ் மில்லில். ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம வந்தோம். நம்ம கரெக்டாக அரைக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வறுத்து எடுத்து அந்த ஹீட்டோடு கொண்டுட்டு போய் அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இதில் நீங்கள்
வசம்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு வேணும்னு சொல்லி அதிகமான அளவு நீங்கள் வந்துட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் லைட்டாக வசம்பு சேர்த்துக்காங்க. அது வந்துட்டு பூச்சி புழு எதுவும் வர விடாமல் பார்த்துக்கும். இப்போ அரைச்சி வாங்கியாச்சு. இவங்க ஒரு 10 நிமிஷம் லைட்டாக அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இவங்க லைட்டாக அப்படி போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அம்மா வந்துட்டு நல்லாவே கிளறி விடுறாங்க. இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போனதுக்கப்புறமுமே அரைச்ச பொருளை நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அரைச்சதுமே இந்த மாதிரி தான் இருக்குது. மிளகா அரைச்ச அந்த மிஷினில் அரைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்துட்டு ஒரு லைட் சிகப்பு கலரும் இருக்குது. இப்போ அரைச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது மசாலா அப்படின்றத பாருங்கள். நம்ம வீட்டில் மணி பிளான் இப்படி தான் இருக்குது. இதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ மசாலா எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கறிக்குழம்பு, அப்புறம் வந்துட்டு சால்னா, குருமா இதெல்லாம் வந்துட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு மீன் குழம்பு மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.